இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் வந்து நள்ளிரவுல கிடைச்சது. அப்புறம் ஏன் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தானும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவும் வந்து சுதந்திர தினத்த கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இது ஏன் இந்த ஒரு டேட் வந்து மாறுதல் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினையே இப்படி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பழமோ, ஏதாவது ஒரு பொருளையோ நம்ம சரி பாதியா வெட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நாளும், அது ஒரு நாளும் வந்து இருக்க முடியுமா? முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட சுதந்திரம் பெற்ற பிறகு ஏறக்குறைய 2 வருஷம் தான் உயிரோட இருந்தாரு. அவர் உயிரோட இருந்த வரைக்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு சுதந்திர தினமா இருந்துச்சு. அவருடைய ரெக்கார்டட் ஸ்பீச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் ஒளிபரப்பப்பட்டது. ஆனா, ஜின்னாவின் மறைவுக்கு பிறகு, அதாவது ஜின்னா வந்து இந்த நாட்டை உருவாக்கணும்னு என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடு இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் சமமா இருக்கணும். அவங்க எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் ஏன்பா அவர் நாட்டை பிரிச்சாருன்னு கேட்குறீங்களா? அது எல்லாமே தண்ணி கதைங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு பிற்போக்குத்தனமான, பழமைவாத, ஒரு மத ரீதியான ஒரு நாடு அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, அதை உருவாக்குறப்ப ஜின்னாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. நேரு மாரி அவர் வந்து ஒரு நீண்ட காலம் ஆட்சி செஞ்சது தான் பாகிஸ்தானோட இந்த நிலைமை வந்து பாகிஸ்தான் இப்ப இருக்கிற மாரி இருந்திருக்காது. பாகிஸ்தான் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கும். அதே மாரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இவ்வளவு ஒரு உரசல்கள் இருந்திருக்காது அப்படின்னு தான் பல பேர் வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஆ ஜின்னாவின் மறைவுக்கு பிறகு, அதாவது ஜின்னா இருந்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 தான் செலிப்ரேட் பண்ணாருன்னு சொன்னோம் தெரியுமா? ஜின்னாவின் மறைவுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15லேருந்து மாறி ஆகஸ்ட் 14ஆம் தேதியே ஒலிபரப்பாக ஆரம்பிச்சது. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் எதுக்கு செலிப்ரேட் பண்றோம்? ஏன் 14ஆம் தேதி மாறுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க யாருமே கேள்வி கேட்காதனால, ஏறக்குறைய 79 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. அதில ஒரு சில ஆண்டுகள் ஜின்னா இருந்தாரு. அத தாண்டின மத்த ஆண்டுகள் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வளர்ச்சி அடையாம இன்னும் அதே பழமைவாதம், அதே பிற்போக்குத்தனமான விஷயங்கள், அதே அடக்குமுறைகள், அதே மதம் சார்ந்த பல பிரிவினைவாதிகள், ஒரு சில இடங்கள்ல பயங்கரவாதிகளுக்கான ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்குமே நம்ம ஆபரேஷன் சிந்தூர் பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு நாட்டிற்கு சரியான ஒரு தலைவர்கள் இல்லாதது தான் அந்த நாடு வந்து இவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்கிறதுக்கான ஒரு காரணமா அப்படின்னு சொல்றாங்க. மதம் சார்ந்து ஒரு நாடு செயல்பட்டால் என்ன ஒரு அதல பாதாளத்திற்கு அதோட வருங்காலத்தை கொண்டு செல்லும் அப்படின்றது பாகிஸ்தானை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். மதம் சார்ந்து செல்லாமல் மனிதம் சார்ந்து, மனிதத்தின் மகத்துவம் சார்ந்து செல்லணும் அப்படின்றதா இந்தியாவோட ஒரு தாரகமான மந்திரமா இருந்துச்சு. குறிப்பா நேரு அவர்கள் செக்குலரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் பயணிச்சிருந்தாரு. இன்னைக்கு காலகட்டத்தில செக்குலரிசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.